அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் எஸ்என்எஸ் கல்வியியல் கல்லூரி, கோவை. இன்றைக்கி நம்ம கல்வி உளவியல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் முதலாவது அலகில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வளர்ச்சி சார் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சியோடைய படிநிலைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வளர்ச்சினா என்ன? ஒரு குழந்தையோடைய முழு உடல் வளர்ச்சி ஏற்படுறதான் நம்ம வளர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு குழந்தையோட உயரம், எடை, இந்த மாதிரி மொத்த கன பரிமாணமும் அதிகரிக்கிறது தான் நம்ம வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இதில் வளர்ச்சினா என்ன? மனித வாழ்வியோடைய முக்கியமான கட்டமாக நம்ம வளர்ச்சியை நம்ம பிரிக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் குழந்தைகளுடைய குறிப்பிட்ட திறன்கள் தான் வளர்ச்சியோட இலக்காக இருக்குது. வளர்ச்சியில் மனநல மற்றும் சமூக வாழ்வும் ஒரு முக்கியமான கருத்தாக்கமாக இருக்குது. வளர்ச்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம குழவி பருவம், பிள்ளை பருவம், குமர பருவம், முதிர் பருவம்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். இதில் குழந்தை பருவம் அப்படிங்கிறத இன்ஃபான்சி ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 0லேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய, 0னா 2 பிறந்ததுலேருந்து 1 வயசு அல்லது 2 வயசு இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வளர்ச்சிகள் அப்படி குழவை பருவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குழவி பருவம்னு சொல்லலாம், குழந்தை பருவம்னு நம்ம சொல்லலாம். இதில் குழந்தைங்க எதெல்லாம் கற்றுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடக்க கற்றுக்குவாங்க, பேச கற்றுக்குவாங்க, உணவு சாப்பிட கற்றுக்குவாங்க, கழிவுகளை வெளியேற்ற கற்றுக்குவாங்க, பாலின வேறுபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அக்கா அண்ணா அப்படின்றத பற்றி கற்றுக்குவாங்க. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா குழந்தை பருவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குழந்தை பருவத்தோட வளர்ச்சி பணிகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடல் இயக்க திறன்கள் வளர்ச்சி அடைகிறது, மொத்த மற்றும் நுண்ணிய இயக்க திறன்களை மேம்படுத்துறது, ஒருங்கிணைப்பு வளர்ச்சி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மொழி மற்றும் தொடர்பு திறன்கள். சைகைகள் மூலயமா, ஒலிகள் மூலயமா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? பேசுகிறதுக்கும் தொடர்பு கொள்வதுக்கும் கற்றுக்குவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உணர்ச்சி மற்றும் சமூக தொடர்புகள். பெற்றோர், பராமரிப்பாளர்கள், கூட இருக்கிறவங்க கூட அவங்க எப்படி சமூக தொடர்பு மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறது தான் உடல் வளர்ச்சி. அடுத்து பாதுகாப்பான சுற்றுப்புறத்தில் நம்பிக்கை. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்பிக்கையை பெறுறதா நம்ம பாதுகாப்பான இடங்கள்லேருந்து என்ன மாதிரியான வளர்ச்சி நிலைகள் பெறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பிள்ளை பருவம் சொல்லக்கூடிய சிறு வயது. 1லேருந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக 2லேருந்து 7 வயசு வரைக்கும் அல்லது 12 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களே நம்ம சிறு வயது அல்லது பிள்ளை பருவம்னு சொல்லுவாங்க. இந்த பருவத்தில் பொதுவாக எழுதுறது, வாசிக்கிறது, விளையாட்டுகளில் ஏற்படக்கூடிய உடலியல் செயல்பாடுகள், பாலின வேடிக்கைகள், சமூக விதிகள், சமூக குழுக்கள், நிறுவனங்கள், இது எல்லாத்துலேருந்தும் அவங்க சில விஷயங்களை கற்றுக்குவாங்க. அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த வயது நிலை அடிப்படையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அடுத்து சிறு வயது வளர்ச்சி பணிகள் அப்படின்னா என்னென்னா, குழந்தை பருவத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடிப்படை கல்வி அறிவு இருக்கும், பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறன், சிக்கல் தீர்க்கும் திறன், இதெல்லாம் இருக்கும். சமுதாயத்தில் மற்றவங்கள பகிர்ந்துக்கிறது, ஒத்துழைப்பு, சமூக பொருத்தமான நடத்தைகளை பற்றி கற்றுக்கிறது இருக்கும். நன்மை தீமையை பற்றி புரிஞ்சுக்கக்கூடியது, எது சரி எது தப்பு அப்படிங்கிறது. லாஜிக்கல் திங்கிங் சொல்லக்கூடிய தார்மீக மதிப்பு, இதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதை பின்பற்ற மாட்டாங்க. சுயநிலைமை மற்றும் பொறுப்புணர்வுன்னு நம்ம பார்த்தோன்னா, தனிப்பட்ட பொறுப்பு எடுத்துக்கிறது, சுதந்திரம் மற்றும் சுய மேலாண்மை திறன்கள்லாம் இந்த வயசில் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான பருவம் மனவெழுச்சிகள் புயலாக வெளிப்படக்கூடிய பருவம்னு சொல்லக்கூடிய அடலசன் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய குமர பருவம் அல்லது இளமை பருவம் நம்ம சொல்லலாம். 12லேருந்து 18, 19 வயது வரைக்குமே இந்த பருவம் இருக்குங்க. இந்த பருவத்தில் உடலியல் மாற்றங்களை அவங்க ஏற்றுக்கணும், அறிவாற்றல் திறன்களை எப்படி மேம்படுத்தணும்னு கற்றுக்கறணும், உணர்ச்சி சுதந்திரம் எப்படி பெறுறாங்க, வாழ்க்கை துணையை எப்படி தேர்வு செய்கிறாங்க, திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி அவங்களுக்கு அமையுது அல்லது அவங்க எப்படி அதை தேர்வு செய்கிறாங்க, சமூக பொறுப்புணர்வை அவங்க எந்த அளவுக்கு மேம்படுத்தி வளர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இவங்களுடைய சிந்தனை, கற்பனை, உடல் வளர்ச்சி எல்லாமே என்ன ஆகும்னா செயல்பட ஆரம்பிக்கும். இந்த பருவத்தில் என்னென்ன மாதிரியான பணிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் மற்றும் மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஹார்மோன் மாற்றங்கள்னால அவங்க மனநிலை மாற்றங்களை அதிகமாக பெறுவாங்க. தனிப்பட்ட அடையாளம் எப்படி வாங்கணும் அல்லது வாழ்க்கை நோக்கங்கள் என்ன மாதிரி இருக்குன்ற சிந்தனை அதிகமாக இருக்கும். சமூக மற்றும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்கால தொழில் மற்றும் வாழ்க்கை திட்டங்கள் குறித்த சிந்தனையும் இந்த பருவத்தில் அதிகமாக இருக்கும். இந்த வளர்ச்சி பணிகளை எப்படி அவங்க வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனநல மற்றும் சமூக ஒத்துழைப்பு மூலமாக அவங்க அந்த விஷயங்களை செய்யலாம். வாழ்க்கை சவாலை சமாளிக்கக்கூடிய திறன்கள் மூலயமா அவங்க அதை செய்யலாம். தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வில் வெற்றி அடைகிறது மூலயமா அவங்க அதை செய்யலாம். எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளமாக இதை அவங்க பயன்படுத்தலாம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உடலியல் செயல்பாடுகள் நம்ம பார்க்கும்போது முதிர் பருவத்தில் இது அனைத்து
அனைத்து செயல்பாடுகளுமே என்ன ஆகும்னா முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலையாக தான் இருக்கும். எனவே வளர்ச்சி படிநிலைகள் நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அது எப்படி வழிகாட்டுதலை எப்படி அவங்களுக்கு வழங்குது, நம்ம குழந்தைங்களுடைய முழுமையான உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பங்களிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக உடல் வளர்ச்சிங்கிறது வந்து குழவி பருவம், பிள்ளை பருவம், குமர பருவம், முதிர் பருவம் நம்ம பிரிக்கும் பொழுதே நம்ம அதுக்கான பரிணாமங்களை சேர்த்து நம்ம கற்றுக்கறணுங்க. உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, இந்த 5 பரிணாமங்களும் அவங்களுடைய உடலியல் செயல்பாடுகள் மற்றும் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிசார் செயல்பாடுகளில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நம்ம கற்றுக்குறோம். நன்றி.